பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எல்லா ஆராதனையில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வாரம் நடக்கிற ஆராதனை காலையில் 3 ஆராதனை. எல்லா ஆராதனை முடிவிலும் சபைக்கு வருகிற எல்லா பிள்ளைகள் நீங்கள் வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்கப். இதை வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸும் மற்ற எல்லோரும் வர்றாங்க, ஒரு டீமாக வராங்க. அதனால் சபை மக்களுக்கும் மற்றவர்கள் எல்லாரையும் நான் அன்புடன் அழைக்கிறேன். இது ஒரு ஃப்ரீ செக்கப் நீங்கள் பண்ணுறதுனா நீங்கள் எல்லா ஆராதனை முடிவில் உங்களுக்கு அந்த ஃப்ரீ செக்கப் வந்து பண்ணுவாங்க. அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, ஈவினிங்கில் வந்து 4:45க்கு அதே டாக்டர்ஸ் டீம், அந்த டீம் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கறது, எப்படி ஒரு ஆபத்து வருகிற வேளையில் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படியெல்லாம் முதலுதவி செய்யலாம் என்பதை ஒரு ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுவார்கள். அது 4:45க்கு ஈவினிங் இருக்கும். அதனால் காலையில் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் செக்கப்பும், ஈவினிங் வந்து அந்த ஷைனிங் ஸ்டார் நிகழ்ச்சி இந்த காரியங்களை செய்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஷைனிங் ஸ்டார் நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் நம்ம மணிப்பால் ஹாஸ்பிட்டலோடு இணைந்து, நம்ம எஸ்தர் பேரோஸை இணைந்து இதை நம்ம செய்கிறோம். அதனால் யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பாக வாருங்கள். ஈவினிங் அந்த 4:45க்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கும். அது வந்து 6:30க்கு முடியும். அது முடிஞ்ச பிறகு 4வது ஆராதனை இருக்கும். அது இங்கிலீஷ் சர்வீஸாக இருக்கும். ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து செய்தி கேட்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ஈவினிங்கில் கண்டிப்பாக வாருங்கள். அதனால் இந்த வாரம் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், உங்கள் ஹெல்த் அறிந்து கொள்ளலாம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 84வது சங்கீதம் 6வது வசனம், Psalms 84 verse 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், அழுகையின் பள்ளத்தாக்கு நிச்சயமாகவே ஒரு பயங்கரமான ஒரு வேலி தான் அது. பயங்கரமான கஷ்டம்தான். ஆனாலும் கர்த்தர் அதை உருவ நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த பாதையை கடக்க முடியுமா நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் கடப்பீர்கள். ஒரு நீரூற்றை கர்த்தர் நிச்சயமாக வைப்பார். அந்த நீரூற்றை நிச்சயமாக வற்றாத ஒரு நீரூற்றாக இருக்கும். அதில் என்றைக்குமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற, என்றைக்குமே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற ஒரு நீரூற்றாக இருக்கும். ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரம், ஏன் ஆண்டவரே இந்த பாதை அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் கடந்துருவீங்க. சரியா? ஒரு நீரூற்றை கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரத்தில் பார்க்க வைப்பார். தைரியமாக இருங்க. நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. ஒரு வேளை கர்த்தாவே அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், அடுத்த வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில், எல்லாவற்றிலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு அழுகையில் போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை உருவம் நடக்கக்கூடிய அந்த பலனை தாங்க ஆண்டவர் விசேஷம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காணட்டும். ஒரு நீரூற்றை பார்க்கட்டும். ஒரு சமாதானம் என்ற நீரூற்று, ஐஸ்வர்யம் என்ற நீரூற்று, சுகம் என்ற நீரூற்றை, எல்லா நன்மைகள் நிறைந்த ஒரு நீரூற்றை அந்த பிள்ளைகளை பார்க்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை உயர்த்துங்கப்பா. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. எக்ஸாம் போகிற பிள்ளைகள் நன்றாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. நல்ல ஞானத்தை, நல்ல சுகபலனை கொடுங்க. வெளிநாட்டில் தங்கியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரை கர்த்தாவே இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா ஆகாரங்களும் பலனை கொண்டு வரட்டும். அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் எல்லாரும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இந்த நாளில் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் கர்த்தாவே இந்த நாள் வியாபாரத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல லாபத்தை கொடுங்க. பிஸ்னஸை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தடியில் எல்லாம் விளக்குங்க. பிரசவத்தில் கத்த நல்ல சுக பிரசவத்தை காண செய்யுங்க. ஆண்டவர் நீரே ஒவ்வொரு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் கர்த்தாவே திருச்சபை பணிக்காய் சோத்திரிக்கிறோம். என்னால் அதை கட்டுவதற்கான எல்லா வழிகளை நீங்கள் திறக்க வேணுமா ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் எங்களுடைய ஆலய ஆண்டவரை கட்டப்படுவதற்கு அந்த அஸ்திபாரம் போடுவதற்கு எல்லா தேவையை நீங்கள் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஜனங்களோடு நீர் பேச வேணுமா ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவி சுவிசேஷ பணியோட தேவையை எல்லாம் சந்திங்க. என் தேவன் தாமே இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே அநேக பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியமாக, அநேகரை கத்த உம்மண்டை திருப்புகிற ஒரு ஊழியமாக, அநேகரை கத்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிற, ஆண்டவர் ஞானசனம் எடுக்கிற ஒரு ஊழியமாக அநேகரை கத்த இந்த ஊழியத்தில் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். அநேக சீஷர்களை உருவாக்க உதவி செய்யுங்க. அநேகரை கத்த இந்த ஊழியத்தின் மூலமாய் கத்தாவே ஆண்டவர் கத்தாவே ராஜ்யத்தின் பணிகளை செய்கிறதற்காய் கத்தாவே கொண்டு செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் கத்தாவே நடக்கிறதான கத்த உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் தாமே கத்தாவே அதில் கத்த மகிமையான காரியங்களை நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா.
அடகத்தா ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ப்ரோக்ராமுக்காய் சோத்திருக்கிறோம். அடகத்தாவே ஆராதனைகளுக்காய் நன்றி அப்பா. நாளுக்கத்தாவே மணிப்பால் டீம் ஆண்டர் கத்தாவே அடகத்தாவே திருச்சபையுமா இணைந்து செய்கிற கத்தாவே அந்த ஹெல்த் செக் மற்றும் ஃபஸ்ட் எய்ட் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா. அது சபைக்கு வருகிற எல்லா ஆத்துமக்களுக்கு அது பிரோஜனமாய் மாறட்டும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். பெருமளை கர்த்தர் கூட இருக்கிறார். இன்று காலை 10 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்க. இன்று காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த ஃபாஸ்டிங் பீரியடில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.